ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்விங் மிஷினுக்கு தேவைப்படுற நீடிலோட சைஸஸ். நான் வந்து பாஸ்ட் வீடியோ வந்து ஸ்விங் மெட்டீரியல் வந்து ஸ்டார்டிங் பிகினராக டைலரிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்றதை பாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நீடில்ஸு, அதனோட டிஃப்ரெண்ட் டைப்ஸு, அதனோட சைஸு, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஃபோட்டோவாக போடுறேன். நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து நீடில் வாங்கணும் அப்படின்றப்போ இது வந்து உங்களுக்கு அப்போது எந்த எந்த டைப் வாங்கலாம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம வந்து 2 டைப்பில் யூஸ் பண்ணுவோம். அமெரிக்கன் டைப், ஒன்று யூரோப்பியன் டைப். 2 டைப் யூஸ் பண்ணுவோம். நம்ம சைடு வந்து 60 to 120 தான் சொல்லுவாங்க. இது வந்து வெளி சைடில் தான் 8லேருந்து அந்த நம்பர்ஸ் கவுண்ட்டில் சொல்லுவாங்க. இங்கே வந்து நமக்கு 60, 70, 80, 90 அது மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து சைஸ் 8 அதை வந்து 60 நம்ம சைடு 60ன்னு பாயிண்ட் பண்ணுவோம். வெரி ஃபைன் ஃபேப்ரிக்ஸ், அதாவது ரொம்ப மெலிசாக இருக்கும். அதில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து அதாவது சில கிளாத் கட் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். காட்டன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சில்க் நல்ல பியூர் சில்க் வந்து கட் பண்ணும்போது அப்படியே இப்படி ஸ்வீட்டிட்டு போகும் பாருங்கள். அது மாதிரி இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் சிஃபான் அது மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சைஸு நீடில் யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து சைஸ் 10, 70 சைஸு லைட் வெயிட் ஃபேப்ரிக்ஸ், அது காட்டன் மாதிரி. நார்மலாக நம்ம காட்டன்ஸ் எல்லாமே லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அதனால் அந்த ஃபேப்ரிக்கு நம்ம வந்து 10 நம்பரு 70, அதாவது அதிலே பார்டர் பண்ணியிருக்கோம். நம்ம வாங்குகிற நீடில்லே இந்த நம்பரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த நம்பரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது சைஸ் 12, 18 மீடியம் வெயிட் ஃபேப்ரிக், அதுவும் அதே இதில் தான் வரும். காட்டனு, லினின் அது மாதிரி மெட்டீரியல்ஸ் வரும். அடுத்தது சைஸு 14, 19 சைஸு ஸ்டாண்டர்டாக மீடியம் டு ஹெவி ஃபேப்ரிக்ஸ், அதாவது கொஞ்சம் கனமாக இருக்கும் அந்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே. அதாவது ஜீன்ஸ் டைப் இருக்கும் இல்லையா, அந்த டைப்பு. அப்புறம் நம்ம வந்து ஷர்ட்டுக்கெல்லாம் வந்து கேன்வாஸ் வச்சு இது பண்ண வந்து கொஞ்சம் கனம் இருக்கும். எப்படி ஜீன்ஸுக்கு கிளாத்தெல்லாம் வந்து கனம் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அந்த கனமாக இருக்கிறவங்களுக்கு வந்து சைஸ் 14, 19 இதுதான் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த 14, 19 தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம ப்ளவுஸ்க்கெல்லாம் இந்த இது தான் யூஸ் பண்ணுவோம். 12, 18 அதுதான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது வந்து காமனாக இருக்கிறது இந்த சைஸ் தான். எல்லாருமே யூஸ் பண்ணுற எந்த மிஷினுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறது இந்த சைஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து சைஸு 16, 100 ஹெவி ஃபேப்ரிக்ஸ், அதாவது இந்த 2 ஃபேப்ரிக்ஸ் 2 நீடிலுமே வந்து கார்மெண்ட்ஸில் அது மாதிரி கம்பெனிலலாம் வந்து ஷூஸ் தைக்கிறது, பெரிய பெரிய இந்த லெதர் பேக்கு இது மாதிரி தைக்கிறதுக்கு தான் இந்த 2 நீடலும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த நீடில் யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் இந்த நீடில் வந்து நமக்கு தேவைப்படாது. ஆனாலும் வந்து இந்த நீடிலை பற்றி தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. அதாவது திக்கான காட்டன், ரொம்ப திக்காக இருக்கும். அது வந்து நல்லா வெயிட்டாக நம்ம வந்து ஒரு ஃபோல்டிங், அதாவது நார்மலாக நம்ம 2 கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நல்ல ஃபோல்டிங்காக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணும்போது இது மாதிரி வெயிட்டான நீடில் அந்த டைப் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. அதே மாதிரி சைஸ் 18, 110 சைஸு வெரி ஹெவி ஃபேப்ரிக்ஸ், லெதரு, மல்டிபிள் லேயர்ஸு, இதெல்லாம் பேகு ஸ்டிச் பண்ணுறது, செப்பல் ஸ்டிச் பண்ணுறது, இது எல்லாமே இந்த டைப்பு இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் ஸ்டிச்சிங் வந்து என்னென்ன ஸ்டிச்சிங் பண்ணுறதை பற்றி நான் வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.